இருந்த நாட்களில் அவர் செய்த ஏராளமான காரியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அது தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்ட காரியங்களை அவர் செய்து நிறைவேற்றி இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இன்றைக்கு அந்த குருத்தோலை ஞாயிறை குறித்து நான் பேசுவதில்லை. ஏனென்றால் இந்த நாட்களில் நாம் ஒரு கருப்பொருளின் கீழ் ஒவ்வொரு மாதமும் ஒரு கருப்பொருள் அல்லது தீம் கீழ் நாம் பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த மாதத்துக்குரிய கருப்பொருள் என்னவென்றால் பாவ நிவாரணமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல், அட்டோன்மென்ட் அண்ட் ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லிக்கூடியதுதான் இந்த மாதத்தினுடைய கருப்பொருளாக இருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் நாம் 2 செய்திகளை இதுவரைக்கும் நாம் கேட்டிருக்கின்றோம். முதலாவதாக போன வாரம் காலையில் கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டும், வை கிரைஸ்ட் ஹேட் டு டை, ஏன் கிறிஸ்து மரிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு த நெசசிட்டி ஆஃப் அட்டோன்மென்ட் என்ற தலைப்பில் இந்த பாவ நிவாரணத்துடைய தேவை என்ன என்று சொல்லிக்கொண்டு நாம் தேவ செய்தியை நாம் கேட்டோம். அன்று மாலையில் கிரைஸ்ட் இன் அவர் பிளேஸ், நம்முடைய இடத்தில் கிறிஸ்து மரித்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு சப்ஸ்டிடியூஷனரி அட்டோன்மென்ட் என்ற தலைப்பில் ஒருவருக்கு பதிலாக மாற்று பரிகாரம் என்ற தலைப்பில் 2வது செய்தியை போன வாரம் மாலையில் நாம் கேட்டோம். இன்றைக்கு 3வதாக த ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவின் முடிக்கப்பட்ட கிரியை என்ற தலைப்பில் இட் இஸ் ஃபினிஷ்ட் அல்லது முடிந்தது என்று சொல்லிக்கொண்டு அந்த தலைப்பில் சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கின்றோம். முடிந்தது அல்லது ஆங்கிலத்தில் இட் இஸ் ஃபினிஷ் என்று சொல்கின்ற பொழுது இது மிகவும் ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை. நாம் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் உபயோகிக்கின்ற வார்த்தை. நாம் வேலை செய்கின்ற இடமாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை நாம் செய்கின்ற பொழுது மற்றவர்கள் என்ன ஆகிவிட்டது என்று கேட்கின்ற பொழுது இட் இஸ் கம்ப்ளீட்டட் அல்லது இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொல்லிக்கொண்டு நாம் பொதுவாக சொல்வோம், அது முடிந்து விட்டது, அதை நிறைவேற்றி இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு. அவண்ணமாக தான் இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பகுதி நமக்கு மிகவும் நன்றாக தெரிந்த பகுதி, ஒவ்வொரு வருஷமும் நாம் தியானிக்கின்ற பகுதி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு இருக்கின்றார். இன்னும் ஒரு சில வினாடிகளில் மரிக்க இருக்கின்றார். தான் மரிப்பதற்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்பாக கடைசியாக சொல்கின்ற வார்த்தை தான் 6வது வார்த்தை இது. 7வதாக உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய ஜீவனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது முடிந்தது அல்லது இட் இஸ் ஃபினிஷ் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். பட் த கொஸ்டின் இஸ் வாட் இஸ் தட் கிரைஸ்ட் ஃபினிஷ்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதை முடித்தார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையானது மிகவும் சுருக்கமாக அல்லது சிம்பிளாக இருந்தாலும் கூட அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவைகளை முடித்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவைகளை முடித்திருக்கின்றார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we must know why he has to come to this earth. ஏன் இந்த உலகத்துக்கு அவர் வர வேண்டும்? What is the purpose that he has come to this earth? இந்த உலகத்துக்கு எந்த ஒரு காரியத்திற்காக எந்த ஒரு நோக்கத்தோடு வந்தார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் பல இடத்தில் நம்மால் பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவருடைய வாழ்க்கையை நாம் 4 சுவிசேஷங்களில் வாசிக்கின்ற பொழுது பல இடங்களில் நம்மால் அதை குறித்து பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12வது வயதில் அவரை பெற்றோர்கள் எருசலேம் ஆலயத்திற்கு அழைத்து செல்கின்றார்கள். அழைத்து சென்று அவர்கள் திரும்ப வருகின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காணவில்லை. திரும்ப செல்கின்றார்கள், பார்க்கின்றார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துடைய 49வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் அவர் சொல்வதை நம்ம, ஏன் என்னை நீங்கள் தேடி வந்தீர்கள்? ஒய் வேர் யூ லுக்கிங் ஃபார் மீ? எதற்காக என்னை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள்? என்னுடைய பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்றோரிடத்தில் கேட்கின்றார். அப்படி என்றால் என்னுடைய பிதாவுக்குரிய காரியங்களை செய்வதற்காக நான் வந்திருக்கின்றேன், அதை நான் செய்வதற்காக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய 12வது வயதில் அவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை, அந்த 30 வருட வாழ்க்கையை அதிகமாக வேதத்தில் நம்மால் பார்க்க முடியாது. அவருடைய பப்ளிக் மினிஸ்ட்ரி அல்லது பொது வாழ்க்கையை தான் நம்மால் பார்க்க முடியும். எனவே அதில் ஒரு சில காரியங்கள் தான், அவருடைய பிறப்பை குறித்து ஒரு சில காரியங்கள் இருக்கும். அடுத்து இந்த ஒரு நிகழ்ச்சி மாத்திரம்தான் வேதத்தில் இருக்கும். அதை நாம் பார்க்கின்ற பொழுதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
தான் ஒரு காரியத்தை செய்ய வந்திருப்பதாகவும் அதை செய்து கொண்டிருப்பதாகவும் அவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அடுத்து தன்னுடைய பொது வாழ்க்கையை அவர் தொடங்குகின்ற பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது சமாரிய ஸ்திரியோடு அவர் உரையாடி கொண்டிருப்பார். பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீங்கள் எதையாவது சாப்பிட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவரிடத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர் கேட்கின்றார், யூ மஸ்ட் ஈட் சம்திங் என்று சொல்லிக்கொண்டு, ஏனென்றால் பசியாக இருப்பார் என்று அறிந்து கொண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் சொல்லுவார், எனக்கு ஒரு ஆகாரம் இருக்கின்றது, உங்களுக்கு தெரியாது என்று சொல்லிக்கொண்டு, ஐ ஹாவ் அ ஃபுட் தட் விச் யூ டு நாட் நோ, உங்களுக்கு தெரியாத ஒரு ஆகாரம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு சொல்லுவார். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிடும், அப்படி என்றால் யாராவது அவர்களுக்கு ஆகாரத்தை வாங்கி கொடுத்திருப்பார்களா என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வார். யோவான் 4ஆம் அதிகாரத்தினுடைய 34வது வசனத்தில், எடுத்தவர்கள் எனக்காக வாசிக்கலாம். யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. என்னுடைய போஜனம் என்னவென்றால், மை மீட் இஸ் டு டூ த வில் ஆஃப் த ஒன் ஹூ சென்ட் மீ அண்ட் டு ஃபினிஷ் இட். என்னுடைய போஜனம் என்னவென்றால், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நான் செய்து முடிப்பது. அதுதான் என்னுடைய போஜனம், என்னுடைய உணவு, என்னுடைய போஜனம், என்னுடைய வேலை, கிரியை, அதெல்லாம் என்னவென்றால் ஒன்றே ஒன்றுதான். என்னை ஒருவர் அனுப்பி இருக்கின்றார், அவருடைய சித்தத்தை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. எனவே தான் வந்த சித்தத்தை, எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதில் முழு கவனமாக இருந்து அதை அவர் செய்து கொண்டிருப்பதை இந்த வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கடைசியாக இப்பொழுது மரிக்க இருக்கின்றார். மரிப்பதற்கு முன்பு அவர் பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கின்றார். அந்த ஜெபத்தில் அவர் சொல்கின்ற பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் அந்த ஜெபத்தை நம்மால் வாசிக்க முடியும். 17ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது இப்படி சொல்கின்றது, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஐ have finished the work that you have given to me to do on this earth. இந்த உலகத்தில் நான் செய்யும்படியாக நீர் எனக்கு கொடுத்த கிரியையை நான் செய்து முடித்தேன். அடுத்த நாள் மரிக்க இருக்கின்றார். தன்னுடைய மரணம் அவருக்கு நன்றாக தெரியும். எனவே இப்பொழுது சொல்கின்ற பொழுது, நீர் எனக்கு கொடுத்த கிரியை நான் என்ன செய்து விட்டேன், முடித்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டு தேவனிடத்தில் அவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை, அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தான் ஒரு காரியத்தை செய்ய வந்திருப்பதாகவும் கடைசியில் மரிக்கின்ற பொழுது அந்த காரியத்தை செய்து முடித்ததாகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அப்படி என்றால் என்ன காரியம், என்ன கிரியையை அவர் செய்யும்படியாக வந்திருக்கின்றார், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் அதுவும் வேதத்தில் பல இடங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். முதலாவதாக மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கம் இருக்கின்றது. அங்கே அவர் பேசுகின்ற பொழுது அவர் தன்னுடைய வேதத்தை குறித்து அவர் சில காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அவரிடத்தில் ஒரு சந்தேகம் வந்திருக்கக்கூடும், இவர் என்ன இப்படி சொல்கின்றாரே, நாம் இப்படி கேள்விப்பட்டதில்லையே என்று சொல்லிக்கொண்டு, எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொல்கின்றார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துடைய 17வது வசனம், இடத்தவர்கள் வாசியுங்கள். நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அறிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று சொல்லிக்கொண்டு, I have not come to destroy the law and the prophets but to fulfill it. நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வந்திருக்கின்றேன். இந்த நியாயப்பிரமாணம் என்றால் தேவன் கொடுத்த கட்டளை. அந்த கட்டளையை அழிப்பதற்காக நான் வரவில்லை இந்த உலகத்திற்கு. நான் எதற்கு வந்திருக்கின்றேனே என்றால் அந்த கட்டளையை நான் நிறைவேற்றும்படியாக. அப்படி என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தால் ஒரு காரணம், அவர் தேவன் கொடுத்த, அவரே கொடுத்த கட்டளையை அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் வாசிக்கின்ற பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற பொழுது 10வது வசனத்தில் இப்படியாக சொல்வார். எடுத்தவர்கள் வாசியுங்கள். லூக்கா 19. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கின்றார். மனுஷகுமாரன் எதற்காக வந்திருக்கின்றாரே என்றால் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு, the son of man has to come to seek and to save that which was lost.
இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்திருக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் உலகத்திற்கு வந்திருக்கின்றாரே என்றால், நாம் இழந்து போனதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றும்படியாக, தேவனோடு நாம் மறுபடியும் உறவு கொள்ளும்படியாக, நம்மை ரட்சிப்பதற்காக அவர் வந்திருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு சொல்வதை நம்மால் வாசிக்க முடியும். என்ன நாம் வாசிக்கின்ற பொழுது கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு சம்பாஷணை நடக்கின்றது. இந்த வசனங்களை மாத்திரம்தான் நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். நீங்கள் அந்த பகுதியை வாசிப்பீர்களே என்றால் அது எதற்காக சொன்னார் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மத்தேயு 20ஆம் அதிகாரத்துடைய 28வது வசனம் எடுத்தவர்கள் வாசிங்கள். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லிக்கொண்டு சொல்கின்றார். I have not come to be ministered unto, but to minister and give my life as a ransom for many. என்னுடைய வாழ்க்கையை நான் ஊழியம் கொள்ளும்படியாக வரவில்லை, ஊழியம் செய்ய வந்திருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, அநேகரை மீட்கும் பொருளாக என்னுடைய ஜீவனை கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு, மீட்கும் பொருள் அல்லது ransom என்றால் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற ஒருவரை மீட்பதற்காக நாம் கொடுக்கின்ற சகுமானம் என்று சொல்லிக்கொண்டு, அல்லது கொடுக்கின்ற தொகை என்று சொல்லிக்கொண்டு நமக்கு நன்றாக தெரியும். எனவே நம்மை மீட்கும்படியாய் தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீட்கும்படியாக இந்த உலகத்திற்கு நான் வந்திருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற பொழுது கூட தெளிவாக சொல்லுவார், எதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். எடுத்தவர்கள் எனக்காக வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம் எடுத்தவர்கள் வாசியுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர் சொல்லுகின்றார் பாருங்கள், இட்ஸ் a faithful saying and worthy of all acceptation. நான் சொல்கின்ற வார்த்தையானது உண்மையான வார்த்தை, ஏற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தை. எதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார்? Why did Christ come to this earth? To save sinners, of whom I am the chief என்று சொல்லிக்கொண்டு, பாவிகளை ரட்சிக்கதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லிக்கொண்டு, எதை வைத்து சொல்கின்றார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை வைத்துக்கொண்டு. எனவே வேதத்தில் நாம் திரும்ப 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 நாம் வாசிக்கின்ற பொழுது ஏராளமான இடங்கள் இருக்கின்றன. நான் எல்லாவற்றையும் காட்டுவேனே என்றால் எனக்கு செய்தியை கொடுக்க முடியும், இங்கே தான் இருந்து கொண்டிருப்பேன். நீங்கள் வாசிக்கின்ற பொழுது கூட நான் ஜீவனை கொடுக்க வந்திருக்கின்றேன், அவர்களுக்கு நித்திய ஜீவனை நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அப்படி என்றால் இழந்து போனதை நாம் ரட்சிப்பை இழந்து போன நாம் நித்திய ஜீவனை அடையும்படியாய், நித்திய ஜீவனை அடைந்து அவருடைய சமூகத்தில் இருக்கும்படியாய், நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு அவர் வந்திருக்கின்றார். யோவான் 10ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது, அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கின்ற பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக இருந்த நம்மை மீட்டுக் கொள்வதற்காகவும் நமக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுக்கும்படியாகவும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 4 முதல் 6 வசனங்களில் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். நாம் நியாயப்பிரமாணத்தின் அடிமையாக இருந்து கொண்டிருந்தோம், அதனுடைய சட்டத்திட்டங்களுக்கு அடிமைகளாக இருந்து கொண்டிருந்தோம். நம்மை நியாயப்பிரமாணத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கும் நம்மை அவருடைய புத்திர சுவிகாரம் கொடுக்கும்படியாக, அடாப்டட் டு பி ஹிஸ் சில்ட்ரன் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் நம்மை அவர் புத்திர சுவிகாரத்தை கொடுக்கும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு, அது மாத்திரமல்ல, 1 யோவானில் நாம் வாசிக்கின்ற பொழுது கூட, நாம் வாசிக்கின்ற பொழுது 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, நமக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்திருக்கின்றாரே என்றால் 1 யோவான் 4:10 எனக்காக வாசியுங்கள். தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிற. பாருங்கள், அன்பு எதனால் உண்டாயிருக்கின்றது? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாய் தன்னுடைய குமாரனை பாவ நிவாரண பலியாக அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கின்றது. பாவ நிவாரண பலி என்ன என்று சொல்லிக்கொண்டு போன வாரம் போதர் காலையில் நம்மிடத்தில் பேசினார். எனவே அதை இப்பொழுது விட்டு விடுவோம். எனவே பாருங்கள், நம்மை மீட்கும்படியாய்
நம்மை புத்திர சுவிகாரம் நமக்கு கொடுக்கும்படியாய், அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கும்படியாய், நித்தமும் அவரிடத்தில் நாம் இருக்கும்படியாய், இழந்து போனதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, அதை நமக்கு எடுத்து கொடுக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் இந்த உலகத்தில் வந்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. அப்படி என்றால் அவர் வந்ததனுடைய மிகவும் முக்கியமான நோக்கம் என்னவென்றால், டு கிவ் டு அஸ் வாட் வி லாஸ்ட் இன் ஆடம். நாம் ஆதாமில் எதை நாம் தொலைத்து போனோமோ அதை நமக்கு பெற்றுக் கொடுத்து கொள்ளும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் he has come with a definite purpose. ஒரு முக்கியமான நோக்கத்தோடு வந்திருக்கின்றார். that is to reconcile us back to God. தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கும்படியாக. அதை தான் நாம் இழந்து போனோம். நாம் எதை இழந்து போனோம்? ஆதாமில் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் அவருடைய சமூகத்தில் இருந்ததை நாம் இழந்து போனோம். இழந்து போனதின் மூலமாக தேவனுக்கு நாம் என்ன பகைகளாக ஆகிவிட்டோம். ஆசீர்வாதங்களை இழந்து விட்டோம். நியாயப்பிரமாணத்தின் அடிமையாகிவிட்டோம். பாவத்திற்கு அடிமையாகிவிட்டோம். இந்த உலகத்தில் தேவன் அறியாதவர்களாக இருந்து கொண்டிருந்தோம். எல்லாவற்றையும் இழந்து நரகத்துக்கு செல்கின்றவர்களாக இருந்தோம். அதை மாற்றும்படியாய், அதை மாற்றி அவருடைய சமூகத்தில் நம்மை சேர்க்கும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தது மாத்திரமல்ல, he has taken the responsibility to do that. அதை செய்வதற்குரிய அந்த வல்லமையை, அது மாத்திரம் அதை செய்வதை அவர் பொறுப்பாக அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே தான் அவரை நம்முடைய ஷூரிட்டி என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்லுவோம். நாம் பார்க்கின்ற பொழுது அவர் நமக்கு உத்தரவாதியாக இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு. எனவே அதை ஒரு வாய்ப்பாக நமக்கு கொடுக்கும்படியாக அல்ல, ஒரு சான்ஸாக நமக்கு கொடுக்கும்படியாக அல்ல, நம்மை மீட்கும்படியாக, மீட்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மீட்பை கொடுக்கும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லிக்கொண்டு நாம், எனவே தான் இஸ் அவர் மீடியேட்டர் என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்லுவோம். அவர் நமக்கு மத்தியஸ்தராக இருக்கின்றார், நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கும்படியாக. நாம் அந்த உறவை நாம் இழந்து போனோம். அந்த உறவை சரி செய்யும்படியாக, நம்மை மீண்டும் தேவனோடு சேர்க்கும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே அப்படி என்றால் இப்பொழுது நமக்கு தெரிகின்றது எதற்காக வந்தார், என்ன செய்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு. எனவே இட் இஸ் ஃபினிஷ்ட் அல்லது முடிந்தது என்று சொல்லக்கூடியதில் என்ன இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு 3 காரியங்களில் நான் சுருக்கமாக சொல்லி நான் கடந்து செல்ல நான் விரும்புகின்றேன். முதலாவதாக, the work in his humiliation is finished. அவர் தன்னுடைய தாழ்மை நிலைமையில் உள்ள கிரியையை செய்து முடித்தார் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முதலாவது கருத்தை நான் பேச இருக்கின்றேன். பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக செய்கின்ற கிரியைகளில் 2 விதமான நிலைமைகளில் செய்வார். நம்முடைய கன்ஃபெஷனை நாம் வாசிக்கின்ற பொழுது நமக்கு தெரியும், வெஸ்ட்மின்ஸ்டர் ஷார்ட்டர் கேட்டகிசத்தில் 2 கேள்விகள் உண்டு. ஒன்று என்னவென்றால், தன்னுடைய தாழ்ந்த நிலைமையில் எதை செய்தார், தன்னுடைய உயர்ந்த நிலைமையில் எதை செய்தார். what did he do in his humiliation and what did he do in his exaltation. தன்னுடைய தாழ்ந்த நிலைமை என்று நாம் பார்க்கின்ற பொழுது, தேவனாயிருக்கின்றவர் ஒரு மனுஷ சாயல் எடுத்து வருகின்றது தன்னை தாழ்த்துகின்றது. எப்படி தாழ்த்தினாரே என்றால், இந்த உலகத்தில் நம்மை போல் பிறந்ததன் மூலமாக தாழ்த்தினார், தன்னுடைய வாழ்க்கையில் மூலமாக தாழ்த்தினார், தன்னுடைய மரணத்தின் மூலமாக தாழ்த்தினார் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் வாசிக்க முடியும். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசியுங்கள் எனக்காக. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களை எனக்காக வாசியுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், கவனமாக கேளுங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். எப்படி தன்னை தாழ்த்துகின்றாரே என்றால் மனுஷ சாயல் எடுக்கின்றது. யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, இதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. மனுஷ சாயல் எடுக்கின்றது, எப்படி தன்னை தாழ்த்துகின்றது என்று. யார் எடுக்கின்றார்? அனாதியிலிருந்து இருக்கின்ற தேவன், எல்லா இடத்திலும் இருக்கின்ற தேவன், இந்த உலகத்தை தன்னுடைய வார்த்தையினால் படைத்து தன்னுடைய வார்த்தையினால் தாங்கிக் கொண்டிருக்கின்ற தேவன் மனுஷ சாயல் நம்மை போல் எடுத்தாரே என்றால், அவரை படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டியை போல் எடுத்தாரே என்றால், அது தன்னை எவ்வளவு தூரம் தாழ்த்தி இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு யோசித்து பாருங்கள். மகாமேன்மை உள்ள தேவன், சகலத்தையும் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற தேவன், உங்களையும் என்னையும் மீட்கும்படியாய் எப்படி தாழ்த்தினாரே என்றால், ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு மனுஷனாக என்ன செய்கின்றாரே என்றால் தன்னை தாழ்த்துகின்றார் என்று சொல்லிக்கொண்டு நான் பார்க்கிறேன். தாழ்த்தினது மாத்திரமல்ல, மனுஷ ரூபம் எடுத்தது மாத்திரமல்ல, எங்கே வந்து பிறந்தார்? ஒரு மாட்டு தொழுவத்தில். யோசித்து பாருங்கள் அருமையான, யோசிக்க முடிகின்றதா? இந்த உலகத்தை படைத்த தேவன் ஒரு அரண்மனையில் வந்து பிறந்திருந்தாலாவது கொஞ்சமாவது யோசித்து பார்க்கலாம். ஆனால் ஒரு மாட்டு தொழுவத்தில். ஏனென்றால்
சாதாரணமாக இருக்கின்ற உங்களையும் என்னையும் மீட்பதற்காக வந்திருக்கின்றார். எனவே எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்திருக்கின்றாரே என்றால் தன்னை தாழ்த்தி இருக்கின்றார். எனவே இந்த மகா மேன்மை உள்ள உலகத்தை படைத்த தேவன், திரித்துவத்தினுடைய இரண்டாவது நபர், இந்த உலகத்தில் ஒரு நாள் என்ன செய்கின்றாரே என்றால் நம்மை போல் ஒரு மனுஷ சாயல் எடுத்து இந்த உலகத்தில் வருகின்றார். அது மாத்திரமல்ல அருமையானுள்ளே, இந்த உலகத்தில் வந்து அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது எப்படி வாழ்ந்தாரே என்றால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பழிந்தவராய் அவர் வாழ்ந்தார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது தேவன் தன்னுடைய குமாரனை எப்படி அனுப்பினாரே என்றால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராய் தன்னுடைய குமாரனை அனுப்பினார் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் வாசிக்க முடியும். பாருங்கள், நியாயப்பிரமாணத்தை கொடுத்த தேவன் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு என்ன செய்கின்றாரே என்றால் தன்னையே அவர் தாழ்த்தி நியாயப்பிரமாணத்தினுடைய சகல கிரியைகளையும் என்ன செய்கின்றாரே என்றால் அவர் செய்கின்றார். சகலத்துக்கு அவர் என்ன செய்கின்றாரே என்றால் கீழ்ப்படிந்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். தான் வருகின்றதனுடைய ஒரு நோக்கம் என்ன என்று சொன்னார், நியாயப்பிரமாணத்தை அளிப்பதற்கல்ல, அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்லிக்கொண்டு. எனவே தன்னுடைய 30 வருட தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் அந்த 3 வருடத்துக்கு மேற்பட்ட பொது வாழ்க்கையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அவர் நியாயப்பிரமாணத்தை எல்லா கட்டளைகளுக்கும் அவர் என்ன செய்கின்றாரே என்றால் கீழ்ப்படிந்தவராய், ஒரு பாவம் கூட இல்லாதவராய் அவர் வாழ்ந்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஒரு பாவம் செய்யாமல் ஒரு நாளாவது நம்மால் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாவங்களை நாம் தினமும் செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாவம் செய்திருக்கின்றாரே என்றால் செய்யவில்லை. நியாயப்பிரமாணத்தை படைத்து கொடுத்த தேவன் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராய் தன்னை தாழ்த்தி அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சகல கட்டளைகளுக்கும் அவர் என்ன செய்கின்றாரே என்றால் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 46வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்தினுடைய 46வது, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? கேன் எனிபடி அக்யூஸ் மீ ஆஃப் எனி சின்? என்னிடத்தில் ஏதாவது பாவம் இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு உங்களில் யாராவது என்னை குற்றப்படுத்த முடியுமா? மக்களை பார்த்து கேட்கின்றார். ஒரு மனுஷனும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நியாயப்பிரமாணத்துக்கு தன்னை முழுவதுமாக கீழ்ப்படுத்தி, அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, நியாயப்பிரமாணத்தை மீறினபடியினால் வந்த சகல காரியங்களை அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்திருக்கிறார். நாம் நியாயப்பிரமாணத்தை ஆதாம் மீறினபடியினால் தான் இந்த உலகத்தில் என்ன வருகின்றது என்றால் பாவம், பசி வருகின்றது, தாகம் வருகின்றது, நோய் வருகின்றது, பிரச்சனைகள் வருகின்றன, எல்லா வியாகுலங்கள் வருகின்றன, மரணம் வருகின்றது. இவைகள் எல்லாம் எதன் மூலமாக வந்தது? பாவத்தின் மூலமாக. அவைகளை எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்திருக்கின்றார். பாருங்கள், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அதில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்த பின்பு அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? பசி உள்ளவராக இருந்தார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்த தேவன் நம்மை போல் ஒரு சாயல் எடுத்து வந்து பசியா இருக்கின்றது என்று சொல்லக்கூடியதானது யோசித்து பார்க்க முடியுமா என்றால் யோசித்து பார்க்கவே முடியாது. தாகமாக இருக்கிறது. யோவான் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது அவர் அந்த சமாரிய ஸ்திரீயோடு உரையாடுகின்ற பொழுது, எனக்கு தாகத்துக்கு கிவ் மீ ஃபார் ட்ரிங்க் என்று சொல்லிக்கொண்டு கேட்பார். தாகத்துக்கு எனக்கு என்று சொல்லிக்கொண்டு, தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு, அதான் அவர் சிலுவையில் மறிக்கின்ற பொழுதும் சொன்ன ஒரு வார்த்தை, தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு. அருமையான யோசித்து பாருங்கள், ஒருவேளை இந்த நம்முடைய பக்கத்தில் இருக்கின்ற மலேசியா நாட்டினோ அல்லது தாய்லாந்துடைய அரசர் இங்கே வருவாரே என்றால், வந்து ஒரு சிங்கப்பூரில் இருக்கின்ற ஒரு ஹாக்கர் சென்டரில் சென்று உணவு அருந்துவாரே என்றால் அது நம்முடைய நியூஸ் பேப்பர்லாம் எப்படி இருக்கும்? ஹெட்லைனாக இருக்கும். ஏனென்றால் ஒரு அரசர் எங்கே ஹாக்கர் சென்டரில் சாதாரண இடத்தில் உணவு உண்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு. இங்கே யோசித்து பாருங்கள், அப்படி என்றால் உலகத்தை படைத்த தேவன், உலகத்தை தன்னுடைய வார்த்தையினால் தாங்குகின்ற தேவன் நம்மை போல் வந்து பசி உள்ளவராய், தாகம் உள்ளவராய், வியாகுலம் உள்ளவராய் அவர் என்ன செய்தாரே என்றால் வாழ்ந்தார் என்று சொல்லிக்கொண்டு நாம் யோசிக்கிறோம். எதற்காக? உங்களையும் என்னையும் மீட்பதற்காக என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, இவைகளை செய்துவிட்டு கடைசியில் என்ன செய்கின்றாரே என்றால் கல்வாரியில் எனக்காகவும் உங்களுக்காகவும் நாம் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் என்ன செய்கின்றாரே என்றால் அவர் மரிக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். கல்வாரியின் மரணம் என்று சொல்லக்கூடியதானது மிகவும் கேவலமான ஒரு மரணம்.
மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். ஒரு சாபத்துக்குரிய மரணம். அந்த மரணத்தை யார் அனுபவிக்கின்றார்? உலகத்தை படைத்த தேவன். இதே பிலிப்பியர் 2 அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை எனக்காக வாசியுங்கள். பிலிப்பியர் 2 அதிகாரத்தினுடைய 8வது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தமக்கு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்கள், எந்த அளவுக்கு என்றால் சிலுவையினுடைய மரணத்திற்கு அளவிற்கு, அந்த அளவுக்கு அவர் என்ன செய்தாரே என்றால் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, தன்னுடைய தாழ்மையான நிலைமையில் நமக்கு மத்தியஸ்தராக இருக்கின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகள் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, நமக்காக உலகத்தை படைத்த தேவன், ஆவியாய் இருக்கின்ற தேவன், அநாதியிலிருந்து இருக்கின்ற தேவன், சர்வ வல்லமை உள்ள சர்வ ஞானமுள்ள தேவன், உங்களையும் என்னையும் போல ஒரு மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் வந்து ஒரு மாட்டு தொட்டில் சாதாரண இடத்தில் வந்து பிறந்து தான் கொடுத்த நியாயப்பிரமாணத்துக்கு தன்னையே கீழ்ப்படுத்தி அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அனைத்து கிரியைகளையும் செய்து முடித்து, அந்த நியாயப்பிரமாணம் என்ன தண்டனை கொடுக்கின்றதோ அந்த தண்டனைகளையும் தன்னுடைய சரீரத்தில் தாங்கிக் கொண்டு கேவலமான மிகவும் கொடூரமான சிலுவையினுடைய மரணத்தை நீங்களும் நானும் மரித்திருக்க வேண்டிய இடத்தில் நமக்காக என்ன செய்கின்றாரே என்றால் மரித்து இப்பொழுது தன்னுடைய ஜீவனை கொடுக்கின்ற பொழுதுதான் சொல்கின்றார் முடிந்தது என்று சொல்லிக்கொண்டு யோசித்து. அப்படி என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றாரே என்றால், இந்த உலகத்திற்கு நான் வந்து மனுஷ ரூபம் எடுத்து 30 வருடங்களுக்கு மேலாக நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுத்தி எந்த ஒரு பாவமும் செய்யாமல் பிதாவை நோக்கி, நீர் எனக்கு கொடுத்த உம்முடைய பிள்ளைகளுடைய பாவத்தை நானே சுமந்து கொண்டு அவர்களுக்காக நான் மரித்து முடித்தேன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வதை நம்மால் பார்க்கணும். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, என்ன ஒரு பெரிய ஸ்லாக்கியம், என்ன ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு என்று சொல்லிக்கொண்டு நானும் நீங்களும் வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை அவர் நமக்காக வாழ்ந்தார். நானும் நீங்களும் மரித்திருக்க வேண்டிய இடத்தில், நித்தியத்தை நரகத்தில் கழிக்க வேண்டிய இடத்தில் அவர் நமக்காக அவர் பாடுபட்டு நமக்காக அவர் மரித்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு, எனவே எல்லாவற்றையும் நான் என்ன செய்திருக்கின்றேனே என்றால் முடித்திருக்கின்றேன் என்று என்பதன் மூலமாக தான் முடிந்தது என்று சொல்லிக்கொண்டு, இட் இஸ் ஃபினிஷ் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வதை நான் பார்க்கிறேன். எனவே முதலாவது கருத்தை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக, த ஒர்க் ஆஃப் அட்டோன்மென்ட் ஃபார் ஹிஸ் பீப்புள் இஸ் ஃபினிஷ்ட். அவருடைய பிள்ளைகளுக்குரிய பாவ நிவாரணம் முடிந்தது என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். பாருங்கள், பாவ நிவாரணம் என்று வருகின்ற பொழுது நாம் பாவம் செய்திருக்கின்றோம். யார் மூலமாக? யாருக்குள்ளாக? ஆதாமுக்குள்ளாக பாவம் செய்து நாம் எல்லாரும் பாவிகளாக இருக்கின்றோம். நாம் திரும்பும். எனவே பாவத்தை செய்தபடியினால் தேவனுக்கு நமக்கு இடையில் பகை வருகின்றது. நாம் தேவனுடைய சமூகத்திற்கு நாம் செல்ல முடியாது. இப்பொழுது நாம் தேவனுடைய சமூகத்துக்கு நாம் செல்வதற்கு நாம் ஒன்றை செலுத்த வேண்டும். அதுதான் பரிகாரம் அல்லது அட்டோன்மெண்ட் என்று சொல்லக்கூடியதானது. நாம் எதை இழந்து போனோமோ அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் கொடுக்கின்ற விலைதான் இந்த பரிகாரம், பாவ பரிகாரம் அல்லது அட்டோன்மெண்ட் என்று சொல்லிக்கொண்டு பாவ நிவாரணம் என்று சொல்லக்கூடியதானது. அதை நமக்காக யார் செய்திருக்கின்றாரே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த பாவ நிவாரணத்தில் 2 இருக்கின்றன. ஒன்று, நாம் எப்படி தான் தேவனுடைய சமூகத்தில் இருக்க முடியுமே என்றால் நான் நீதிமானாக இருந்தால் தான் இருக்க முடியும். ஒரு மனுஷன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவனாய் நீதி உள்ளவனாய் இருந்தால் மாத்திரம்தான் எங்கே இருக்க முடியுமே என்றால் தேவனுடைய சமூகத்தில் இருக்க முடியும். இரண்டாவது, நியாயப்பிரமாணத்தை மீறுகின்ற பொழுது அவனுக்கு மரணம். நாம் என்ன செய்திருக்கின்றோம்? தேவனுடைய நீதிக்கு நாம் கீழ்ப்படியவில்லை, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை, நாம் நியாயப்பிரமாணத்தை மீறி இருக்கின்றோம். எனவே நாம் திரும்பவும் தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டுமே என்றால் நாம் அந்த மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது யாராவது செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியாது. இதுதான் பாவ நிவாரணம். இதை நமக்காக யார் செய்திருக்கின்றாரே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்திருக்கின்றார். எனவே பாவ நிவாரணத்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்காக செய்து முடித்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பாருங்கள், எனவே பாவ நிவாரணம் என்று சொல்லக்கூடியதானது 2 பேருக்கு இடையில் ஒரு பகை வருகின்ற பொழுது அதற்காக அவர்களை திரும்பவும் சேர்ப்பதற்காக கொடுக்கப்படுகின்ற தொகை என்று சொல்லிக்கொண்டு
நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை யார் செய்திருக்கின்றாரே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு செய்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, பாருங்கள், எனவே என்ன செய்திருக்கின்றார்? இந்த பாவ நிவாரணத்தில் நமக்கு என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நம்மை விட்டு நீக்கி இருக்கின்றார். என்ன ஒரு பெரிய சாக்கியம் பாருங்கள். நானும் நீங்களும் செய்த பாவங்கள் அவைகள் எப்படி இருக்கின்றன? எண்ண முடியுமா? எண்ணவே முடியாது. கணக்கில் அடங்காத பாவங்கள். அந்த பாவங்கள் அனைத்தையும் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவர் நமக்காக மன்னித்துரைக்கின்றார், நம்மை விட்டு நீக்கி இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எக்ஸ்பியேஷன் என்று சொல்லிக்கொண்டு நாம் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்படி என்றால் ரிமூவல் ஆஃப் ஆல் சின்ஸ் அண்ட் கில்ட் ஃப்ரம் அஸ். நம்மிடத்திலிருந்து நம்முடைய எல்லா பாவங்களும் அதனுடைய பாவத்தினுடைய விளைவுகளும் நீக்கப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு அதை என்ன செய்திருக்கின்றார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்திருக்கின்றார். எனவே தான் அப்போ யோவான் ஸ்நானகன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்ற பொழுது என்ன சொல்வான்? உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை என்ன செய்திருக்கின்றாரே என்றால் சுமந்து அதை அவர் தீர்த்திருக்கின்றார். எனவே நம்முடைய பாவங்கள் எங்கே சென்றனவே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இடத்தில் சென்றன. அவர் நம்முடைய பாவங்களை என்ன செய்திருக்கின்றாரே என்றால் சுமந்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு ஏசாயா 53:6 நாம் வாசிக்கின்ற பொழுது தேவன் என்ன செய்தாரே என்றால் நம்முடைய பாவங்களை யார் மேல், அக்கிரமங்களை யார் மேல் விளப்பண்ணினாரே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல். எனவே தான் சங்கீதக்காரன் சொல்கின்ற பொழுது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லிக்கொண்டு, ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து, he has forgiven all our iniquities, நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவர் மன்னித்திருக்கின்றார். நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நீக்கி இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே பாவ நிவாரணம் என்று வருகின்ற பொழுது நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்மை விட்டு நீக்கி இருக்கின்றார். இரண்டாவதாக அருமையானவர்களே, தன்னையே கிருபாதார பலியாக கொடுத்திருக்கின்றார். ப்ரொபிசியேஷன் அல்லது கிருபாதார பலி, போன வாரம் நாம் செய்தி கேட்டோம். அது என்னவென்றால் இட்ஸ் a sacrifice to remove God's wrath from us. நம்மிடத்தில் இருக்கின்ற தேவனுடைய கோபத்தை நம்மை விட்டு நீக்குகின்ற பலிதான் கிருபாதார பலி. நாம் தேவன் நம்மேல் கோபமுள்ளவராய் இருந்தார். நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதபடியினால் கோபமுள்ளவராய் இருந்தார். அந்த கோபத்தை யார் நம்மை விட்டு நீக்கினார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலமாக தேவனுடைய கோபத்தை நம்மை விட்டு நீக்க. அதான் நாம் 1 யோவான் 4:10 நாம் வாசித்தோம். தன்னுடைய குமாரனுடைய மரணத்தின் மூலமாக அவரை நமக்கு கிருபாதார பலியாக அனுப்பி நமக்கு மீட்பை கொடுத்திருக்கின்ற அருமையானவர்களை யோசித்து பாருங்கள். தேவனுடைய கோபத்தை நம்மை விட்டு நீக்கினது யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எதன் மூலமாக என்றால் தன்னுடைய மரணத்தின் மூலமாக. இப்பொழுது பாருங்கள், தேவனுடைய கோபம் நம்ம மேல் இருக்கின்றதா? கிடையாது. நம்ம மேல் அன்புள்ளவராய் தேவன் இருந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு எதை கொடுத்திருக்கின்றார்? நம்மை தேவனோடு அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் ஒப்புரவாக்கி இருக்கின்றார். He has reconciled us back to God. தேவனிடத்திலிருந்து நாம் என்ன செய்தோம் என்றால் நாம் அந்த ஐக்கியத்தை we lost that communion. We are alienated from God. அதை தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரே என்றால் நம்மை திரும்பவும் அவரோடு ஒப்புரவாக்கி இருக்கின்றார். ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 5ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனத்துடைய முதல் பகுதி எனக்காக வாசியுங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனத்துடைய முதல் பகுதி. கவனமாக இருங்கள். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் போதும். பாருங்கள், நாம் எப்படி அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கின்றோம்? அவருடைய குமாரனுடைய மரணத்தின் மூலமாக. we are reconciled to God because of the death of his own son, our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றோம்? தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, பாருங்கள், இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து மரிக்கின்ற பொழுது என்ன செய்திருக்கின்றார்? நம்மை தேவனோடு அவர் ஒப்புரவாக்கி இருக்கின்றார். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துடைய 20வது வசனத்தை கூட நாம் வாசிப்போமே என்றால் கொலோசியர் 1:20 எனக்காக வாசியுங்கள். கவனமாக கேளுங்கள். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி. போதும், பாருங்கள், எதன் மூலமாக ஒப்புரவாக்கி இருக்கின்றார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக நம்ம என்ன செய்திருக்கின்றார்? அவரோடு ஒப்புரவாக்கி இருக்கின்றார். என்ன ஒரு சத்தியம் பாருங்கள் அருமையானவர்களே, என்ன ஒரு சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். யோசித்து பார்க்க முடிகின்றதா? நாம் எப்படி இன்றைக்கு தேவனோடு நாம் சமாதானமாக இருக்க முடிகின்றது? எப்படி அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட முடிகின்றது? அவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்க முடிகின்றது? எங்கேயும் அவரை தேட முடிகின்றது? எதன் மூலமாக? இதன் மூலமாக தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக
கல்வாரியில் நமக்காக சிந்தின இரத்தத்தின் மூலமாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தபடியினால் நாம் அவரோடு இன்றைக்கு சமாதானமாக இருக்க முடிகின்றது. அருமையான பாக்கியம் பாருங்கள். அது மாத்திரமல்ல, நம்ம என்ன செய்திருக்கின்றார் என்றால் நம்மை மீட்டிருக்கின்றார். எஸ் redeemed us. நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கின்றார். நாம் எங்கே இருந்தோம்? நியாயப்பிரமாணத்திற்கு நாம் அடிமைகளாக இருந்தோம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிற எவனும் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்ற கலாத்தியர் 3 அதிகாரம் 10-13 வசனங்களை வாசித்து பாருங்கள். நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு மீட்டுக் கொள்ளும்படியாக அவர் என்ன செய்தாரே என்றால் நமக்காக ஒரு சாபமானார். நியாயப்பிரமாணத்தை மீறுகிற எவனும் நியாயப்பிரமாணத்துக்கு சாபத்துக்குள்ளாகி இருக்கின்றான். நம்மை மீட்கும்படியாய், அந்த சாபத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாய் அவர் சாபமானார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய சாபங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்தின் என்று அவர் மீட்டுக் கொண்டார். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, என்ன ஒரு ஸ்லாக்கியம்! இந்த உலகத்தில் நமக்காக வந்து நம்மை நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்தில் இருந்து அவர் மீட்டெடுத்திருக்கின்றார். இந்த பாவத்துக்கு நாம் அடிமையாக இருந்தோம், அந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். இப்படியாக நாம் எதற்கெல்லாம் அடிமையாக இருந்தோமோ அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். He has redeemed us from all kinds of slavery. எல்லா விதமான அடிமைத்தனத்தில் இருந்தும் நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் எப்படியாக மீட்டிருக்கின்றார்? 1 பேதுரு 1 அதிகாரம் 18-19 வசனங்களில் சொல்லும், அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளியினாலும் அல்ல, அழியாத மாசற்ற அவருடைய இரத்தத்தினால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றோம் என்றால் மீட்கப்பட்டிருக்கின்றோம். We are not redeemed by perishable things like gold and silver, but by the precious blood of our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற இரத்தத்தினால் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக விலக்கிரயமாக எதை கொடுத்தாரே என்றால் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு தகுதி உள்ளவராக எப்படி மாற்றினாரே என்றால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவராய். எனவே அருமையானவர்களை யோசித்து பாருங்கள், என்ன ஒரு ஸ்லாக்கியம் நாம் பெற்றிருக்கின்றோம். எதையெல்லாம் நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்திருக்கின்றார் கல்வாரியில் அவர் செய்கின்ற பொழுது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் பிசாசுடைய கிரியைகளுக்கு நாம் எப்படி இருந்தோம் என்றால் அவனுடைய கிரியை அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அழித்திருக்கின்றார். 1 யோவான் 3 அதிகாரம் 8 வசனத்தில் நம்மால் வாசிக்க முடியும். பாவத்தினுடைய பயத்தில் அதனுடைய பிடியில் நாம் இருந்தோம், அதிலிருந்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நம்மை மீட்டிருக்கின்றார். நம்மால் எபிரேயர் 2 அதிகாரத்தில் வாசிக்க முடியும். நேரம் இல்லாதபடியினால் நாம் அதை வாசிக்கவில்லை. நீங்கள் வீட்டுக்கு சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். எனவே நமக்காக எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் பாவ நிவாரணத்தை அவர் செய்து அவர் முடித்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். He has done all that is needed for our salvation. நம்முடைய ரட்சிப்புக்கு எவைகளெல்லாம் தேவையோ, நாம் பிதாவோடு திரும்பவும் ஒப்புரவாவதற்கு எவைகளெல்லாம் தேவையோ அவைகளை எல்லாம் யார் முடித்திருக்கின்றாரே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடித்திருக்கின்றார். எனவே தான் சொல்கின்றார் முடிந்தது என்று சொல்லிக்கொண்டு He has not left even a single thing for us to do. நாம் செய்வதற்காக ஒரு சிறிய காரியத்தை கூட அவர் என்ன செய்யவில்லை என்றால் விட்டு வைக்கவில்லை. He has finished everything for us. எல்லாவற்றையும் நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் செய்து முடித்திருக்கின்றார். அருமையாளர், நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் நாம் தைரியமாக நாம் சொல்லுவோம், அடித்து சொல்லுவோம், நம்முடைய ரட்சிப்புக்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது, எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கின்றார். All we have to do is you have to receive it by faith. விசுவாசத்தின் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரம்தான் நமக்கு இருக்கின்றது. நாம் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் யார் செய்து முடித்திருக்கின்றார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்திருக்கின்றார். எனவே தான் கல்வாரியில் அவர் மரிக்கின்ற பொழுது முடிந்தது என்று சொல்லிக்கொண்டு அவர் மரிக்கின்ற வார்த்தை நமக்கு ஒரு அருமையான வார்த்தை. அருமையானவர்களே, நமக்கு அவ்வளோ இனிமையான ஒரு வார்த்தை. நமக்காக எல்லாவற்றையும் ஒருவர் செய்து முடித்திருக்கின்றார். நான் செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது, நான் ஒன்றை தான் செய்ய வேண்டும். அவரை என்னுடைய சொந்த இரட்சகராய் நான் விசுவாசத்தின் மூலமாக ஏற்றுக்கொண்டவருக்குடைய சாட்சியாக வாழ வேண்டும். அது மாத்திரம்தான். பாருங்கள் என்ன ஒரு பாக்கியம் என்று சொல்லிக்கொண்டு, எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவ நிவாரணத்துக்குரிய எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் முடித்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக சுருக்கமாக, the purpose of the shadows of the Old Testament are finished. பழைய ஏற்பாட்டினுடைய நிழல்களுடைய நோக்கமெல்லாம் என்ன செய்தது என்றால் முடிந்தது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கின்ற பொழுது ஒரு மிகவும் அசாதாரணமான வெரி அன்யூஷுவல் திங் ஹேப்பன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கின்ற பொழுது மத்தேயு 27 அதிகாரத்துடைய 51வது வசனம் வாசியுங்கள். ஒரு சில அசாதாரணமான காரியங்கள் நடக்கும். அதில் ஒன்று என்னவென்றால் மத்தேயு 27:51.
அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமி அந்த போது பாருங்கள், நான் பார்க்கின்ற பொழுது the veil of the temple is torn into two from top to bottom. அந்த தேவாலயத்தினுடைய திரைச்சீலை அது அவ்வளவு திக்காக இருக்கும், அது ஒன்றுமே செய்ய முடியாது. அது என்ன நடக்கிறது என்றால் மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிகிறது. எப்பொழுது கிழிகிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் அவர் மரிக்கின்ற பொழுது. அருமையானவர்களே, இதை எதை காட்டுகின்றது? இதை புரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்பொழுது அதை குறித்து பேசவில்லை, நேரம் கிடையாது, என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. நான் எக்ஸ்ட்ரா டைமில் தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன், நான் சுருக்கமாக முடித்து விடுகின்றேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் அங்கு இருக்கின்ற அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்தால் டேபர்னாக்கிள் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு அவர் பேசிக்கொண்டு வருவார். பேசிக்கொண்டு வந்து கொண்டு 8வது வசனத்தில் இப்படியாக சொல்வார், அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கின்றார். இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கின்ற வரைக்கும், அந்த திரைச்சீலை இருக்கின்ற வரைக்கும் ஒருவன் தேவனுடைய சமூகத்திற்கு நேரடியாக சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக யாராவது போக முடியுமா என்றால் போகவே முடியாது. தேவன் எங்கே இருக்கின்றார்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக இருக்கின்ற கேருபீன்களின் மத்தியில் தேவன் இருக்கின்றார். இந்த இஸ்ரவேல் மக்கள் எங்கே இருக்கின்றார்கள்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே இருக்கின்றார்கள். உள்ளே போக முடியுமா? போக முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போக முடியுமா? ஆசாரியன் மாத்திரம்தான் சொல்ல முடியும். தேவன் இருக்கின்ற மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக யாராவது சொல்ல முடியுமா? ஒருவருமே சொல்ல முடியாது. பிரதான ஆசாரியன் வருஷத்தில் ஒரு நாள் இரத்தத்தோடு மாத்திரம்தான் என்ன செய்ய முடியுமே என்றால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக சொல்ல முடியும். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின காரியங்கள் எல்லாம் நிழல்களாக காண்பிக்கப்பட்டு அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. எனவே இந்த பிரதான ஆசாரியன் யார்? ஆரோனுடைய குமாரன். ஆரோனுடைய குமாரர்கள் பிரதான ஆசாரியர்கள் யார்? They were shadows of the real high priest, which is Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின நிழல்கள். அது மாத்திரமல்ல, இந்த பலிகள் என்ன? ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் வருஷந்தோறும் கொடுக்கின்ற ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான பலிகள் என்ன? அவைகளெல்லாம் யாரை குறிக்கின்றது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்ற நிழல்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஆசரிப்பு கூடாரம் எதை காண்பிக்கின்றது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நபரும் அவருடைய செய்கைகளையும் காண்பிக்கின்றன. பாருங்கள் அருமையானவர்களே, எனவே இந்த பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் எல்லாம் அங்கிருக்கின்ற நாட்களாக இருந்தாலும் சரி, இந்த பலிகளாக இருந்தாலும் சரி, பானங்களாக இருந்தாலும் சரி, அவருடைய ஓய்வு நாட்களாக இருந்தாலும் சரி, ஓய்வு நாள் கிடையாது, ஓய்வு நாட்களாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாமே they were only shadows of the things to come. வாசிப்பில்லை என்றால் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள் எனக்காக எடுத்து வாசியுங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 16, 17 வசனம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. பாருங்கள், அவர் சொல்கின்றார், இந்த காரியங்களை குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்த வேண்டாம். ஏனென்றால் தொடர்ந்து வாசியுங்கள், அவைகள் வரும் காரியங்களுக்கான நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றின the reality is Jesus Christ and these things are only the shadows. பாருங்கள், அதுதான் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முன்குறித்த நிழல்கள் அல்லது the copy of the things to come, அவைகளை பற்றின சாயல்கள் தான் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய அனைத்து காரியங்களும். யோசித்து பாருங்கள், நாம் சிறு பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம்? சில வேளைகளில் சில மிருகங்களை, யானையை காண்பிக்க வேண்டும் என்றால் படம் மூலம் நாம் காண்பிப்போம். ஆனால் அந்த குழந்தை ஜூல் சென்று அது அந்த அந்த யானையை பார்க்கின்ற பொழுது அதற்கு பின்பாக படம் தேவையா? தேவை கிடையாது. ஏனென்றால் நிஜத்தை பார்த்திருக்கிறேன். அதே போல் தான் இங்கே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கின்ற பொழுது அதற்கு முன்பாக இவைகளெல்லாம் நிழலாக காண்பிக்கப்பட்டன. அவைகள் அனைத்தும் என்ன செய்து விடுகிறது என்றால் சென்று விட்டன. அவைகள் இனிமேல் தேவையில்லை. எனவேதான் அந்த திரைச்சீலை, தேவனிடத்தில் செல்வதற்கு முடியாமல் இருந்த திரைச்சீலை, வருஷத்தில் ஒரே ஒரு நாள் பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் சொல்ல முடியும், மற்ற மக்கள் சொல்ல முடியாது. அது என்ன செய்கிறது என்றால் கிழிகின்றது. இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைக்கின்ற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே
நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எவ்ரிபடி கேன் கம் டு ஜீசஸ் கிரைஸ்ட். யாருமே விடப்பட முடியாது. எல்லாருமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வர முடியும். எங்கே? எருசலேமில் மாத்திரம்தான் சென்று ஆராதிக்க முடியுமா? எங்கே வேண்டுமானாலும் ஆராதிக்கலாம். வருஷத்தில் ஒரு நாள் தான் பிரதான ஆசாரியனால் உள்ள செல்ல முடியுமா? என்றைக்கும் எப்பொழுது நாம் செல்லலாம். பழையவைகள் என்ன செய்து விட்டன என்றால் எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லிக்கொண்டு முடிக்கின்றார். அருமையானவர்களே, நானும் முடிக்கின்றேன். பாருங்கள், நமக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இந்த பழைய ஏற்பாட்டின் நிழலாக தோன்றினவைகள் எல்லாம் என்ன செய்து விட்டன என்றால் முடிந்து விட்டன என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை விளக்கமாக என்னால் சொல்ல முடியவில்லை, நேரம் கிடையாது. ஆனால் நீங்கள் வீட்டுக்கு சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தை. எனவே அருமையானவர்களே, நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டுமா என்றால் ஒன்றும் செய்ய தேவையில்லை. எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் செய்து தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, தன்னுடைய மரணத்தின் மூலமாக செய்து முடித்திருக்கின்றார். He has finished everything for us. All we have to do is we have to receive him by faith. நாம் விசுவாசத்தின் மூலமாக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்கின்றவர்கள் அல்ல கேட்கப் போகிறவர்கள், நீங்கள் யாராவது இதுவரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நாம் தேவனோடு ஒப்புரவாகிறதுக்கு இருக்கின்றது ஒரே ஒரு வழிதான். அந்த ஒரே ஒரு வழி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. I am the way, the truth and the life. No one can come to the Father except by me. என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் செல்ல முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வழிதான் நமக்கு. அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அவரிடத்தில் நாம் வருகின்ற பொழுது, நாம் பிதாவினிடத்தில் நாம் ஐக்கியம் கொள்ள முடியும். அது ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. இதுவரைக்கும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த நிமிடம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கி உன்னதத்தினுடைய சகல ஆசீர்வாதங்களையும் நம்மை கொடுத்து பரலோகத்தில் அவரோடு இருக்கின்ற பாக்கியத்தை நமக்கு அளி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் கால வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்தில் வர உம்மை ஆராதிக்கவும் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் கல்வாரியில் செய்து முடித்திருக்கின்றார். தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, தன்னுடைய மரணத்தின் மூலமாக எல்லாவற்றையும் எங்களுடைய ரட்சிப்புக்கு தேவையான அனைத்தையும் அவர் செய்து முடித்திருக்கின்றார். அது விசுவாசத்தின் மூலமாக பெற்றவருடைய பிள்ளைகளாய் வாழ்கின்ற எங்களுக்கு நீதாமே கிருபை தந்து உமக்கு அந்த சாட்சிகளாக வாழ கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இதை கேட்பார்களே என்றால் அவள் விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு நீதாமே கிருபை கொடுத்து வளர்த்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களையே தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமீன்.